அஸ்ஸலாமு அலைக்கும். பன்முகத்தன்மை கொண்ட எழுத்தாளர்கள் அனைவருக்கும் இன்முகத்துடன் எனது வணக்கங்கள். நிறைய மேடைகள் பார்த்தாச்சு. நிறைய பேர் இந்த படத்தினால பாதிக்கப்பட்டு மேடைகளில் பேசுகிறாங்க, நிறைய பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க. முதல்ல இந்த மைக்குக்கு ஒரு நன்றி சொல்லணும். இன்னைக்கு சந்திர மண்டலத்திலே போய் பொண்ணுங்களே ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த மைக்கை மாற்றி ஒரு மாடர்ன் மைக்கு வச்சா பாவம், இதில் குணசுந்தரின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா, அவங்க பேசுறதுக்கு போராடினதை விட அந்த மைக்கு இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு போராடினது தான் ரொம்ப பெரிய சாதனையாக இருந்தது. நான் வீட்டிலிருந்து கிளம்புறப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு என் துணைவியார் விஜயலட்சுமி கேட்டாங்க. திருப்பூருக்கு போகிறேம்மா அப்படின்னேன். ஏன் நூல் வாங்க போகிறீங்களா அப்படின்னாங்க. இல்லை, நூலை உருவாக்குறவங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு. உண்மையிலே இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படணும். அத்தனை பேருமே அறிவாளிகள். உண்மையிலே எல்லா மேடைகள், இதை விட பெரிய மேடையெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன், சமாளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பேசுறதுக்கு தான் பயமாக இருக்குது. நானும் ஒரு எழுத்தாளர். இன்னொரு நூல் அச்சில் இருக்குது, 2 நூல் வெளியாயிடுச்சு. பாமர இலக்கியம், ஒரு பழைய காதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு 2 நூல் எழுதியிருக்கேன். அதில் பாமர இலக்கியம் மிகப்பெரிய இடத்துக்கு போய் ரீச் ஆகிருக்கு. நம்ம தேனி மாவட்டத்து வட்டார வழக்கு சொல்லில் எழுதியிருக்கேன். ஒரு ஆராய்ச்சி நூல் அது. உங்களுக்கெல்லாம் ஒரு புதிய செய்தி என்ன அப்படின்னா, சமீபத்தில் சோப்பு விற்பனை அதிகமாகி போச்சு. எப்படின்னு யாருக்கும் புரியல. ஹபீபி வந்த உடனே நிறைய பேர் சோப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு இதில் யாராவது ஆர்வம் இருக்கவங்க வீட்டுக்கு போகிறப்போ ஒரு சோப்பு வாங்கிட்டு போங்க, உங்களுக்கும் பயன்படலாம். இந்த ஹபீபி படம் உங்களையெல்லாம், இன்னும் உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரையும் எப்படியெல்லாமோ பாதிச்சிருக்கு. என்னையும் பாதிச்சது. இது எப்படி பாதிச்சது அப்படின்னா, பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதாவது 1977 காலங்களில் ஒற்றையாளாக நான் சென்னையில் வந்து இறங்கினேன். அதுக்கப்புறம் நேராக வந்து இறங்கின உடனே பார்த்தாக்க எனக்கு அன்னைக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பட்டிக்காட்டேன், அரை வேக்காடு தான். நல்ல மழை. வந்து இறங்கி அப்படி நிமிர்ந்து பார்த்தாக்க சொர்க்கலோகமே கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி மகாராணி தியேட்டர் அன்னைக்கு வந்திருக்கு எனக்குள்ள ஹபீபி. சினிமா அப்படின்னு அன்னைக்கே எனக்கு உருவாகி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 48 வருஷங்கள் சினிமாவிலே என்னுடைய வாழ்க்கை. 17 படம் பண்ணேன்னு சொன்னாங்க. 25 படம் பண்ணியிருக்கேன் நான். ஒரு 70-80 பாடல்கள் எழுதியிருக்கேன். இசைஞானி இளையராஜாவோட ஒரு 9 படங்களில் என்னமோ பணிபுரிஞ்சிருக்கேன். சமீபத்தில் இன்னைக்கு இருக்கிற பாடல்களோட போட்டி போட்டு வெற்றி அடைஞ்ச பாடல்கள் ஒத்த ரூபா தாரேன், பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி, தூதுவளை இலை அரைச்சு, இன்னும் நிறைய இருக்கு. அதைத்தான் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. அந்த பாடல்கள்லாம் என்னுடைய படைப்புகள் தான். இந்த 48 வருஷ கால திரைப்பட வாழ்க்கையில நான் பார்க்காத துன்பங்களே இல்லை.
நான் பார்க்காத வெற்றிகளே இல்லை, நான் பார்க்காத தோல்விகளே இல்லை. எங்கெங்கேயோ போய் நான் வெற்றி அடைஞ்சு, என் மகன்கள் தனுஷ், செல்வராகவன் அவங்க வெற்றி அடைஞ்சு, இன்னைக்கு பவிஷின் ஒரு பேரன் வெற்றி அடைஞ்சு, இப்படியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் டயர்ட் ஆகலை. என் பிள்ளைகளுக்காக பாடுபட்டு என் கெரியர் மறந்து போச்சு. ஆஹா, இனி அதை எடுக்க முடியாது, ஓய்வடைஞ்சிட்டோம் அப்படின்னு நானே மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே சும்மா இருக்கலான்னு இருந்தேன். இப்பதான் இந்த பாய் வந்து இந்த நீங்க நடிக்கணும்னாரு. இல்லைங்க, நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சினிமா வேண்டாம், ஓய்வெடுக்கலான்னு என் பிள்ளைகள்லாம் சொல்றாங்க. எதுக்குப்பா, போதும். அருமையான தனுஷ் வந்து ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னார். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டங்களையே பார்த்து நாங்கள் வளர்ந்தோம். இப்பவும் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? நாங்கள் எப்போ தான் நீங்கள் சந்தோஷப்படுறத நாங்கள் பார்க்கறது. இப்போவாவது பேசாமல் வீட்டில் இருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணால் கொடுப்பாங்க. எனக்கு 4 குழந்தைகள், 4 கடவுள்களே வந்து எனக்கு குழந்தைகளாக பிறந்த மாதிரி பிறந்திருக்காங்க. அதில் என் பெண்களுக்கெல்லாம் என் மேலே ரொம்ப உசுறு. டாக்டர் விமலிகிதா, டாக்டர் கார்த்திகா தேவின்னு 2 பேர். எனக்கு சின்ன பிரச்சனைனா கூட அவங்க துடிச்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பாசம் இருக்கு. பணம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு என் மகன்கள் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவர் வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்து நீங்கள் நடிக்க வாங்க. இல்லைங்க, நான் டயர்டாயிட்டேன், வீட்டில் எல்லாரையும் கேட்கணும், எனக்கு இஷ்டம் இல்லை என்ன சொன்னேன். நான் வேண்டாங்க, எனக்கு வேண்டாம். இல்லை, நீங்கள் இதை படித்து பாருங்க அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. உண்மையிலேயே அதிர்ஷ்டம். ஆனால் அது பவுண்டிங் ஸ்கிரிப்ட் நானே இது வரைக்கும் ரெடி பண்ணதே கிடையாது. அவர் முழுசாக ரெடி பண்ணி இதை படித்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா வேண்டான்னு சொல்லலை. பிடிக்கலன்னா அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் என்ன பேசுறது பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் 2-3 நாள் அதை தொட்டு கூட பார்க்கல. அப்புறம் 3வது நாள் பாவம் ஒரு டெக்னீஷியன் கொண்டு வந்து, அவர் ஏற்கனவே விழித்திரு, அவர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை, அவள் பெயர் தமிழரசியா, அதுக்கு வந்தேன், விழித்திருங்கிற படத்துக்கு போய் அவரை பாராட்டினேன்னு சொல்றாரு. நான் அவர் நல்ல கலைஞர்கள் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் பாராட்டுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த இது இருக்கு. அவர் கூப்பிட்டாரு, அவர் படத்துக்கு போய் பார்த்தேன், நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். இப்படி ஒருத்தர் வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இது அப்படியே அனாதையா கிடக்க நம்ம வீட்டில். ஒன்றும் வேண்டான்னு சொல்லிடணும், இல்லாட்டி அதை வாசிச்சு நல்லா இருக்கு நல்லா இல்லை அதனால நான் பண்ணலைன்னு சொல்லிடணும். அப்படிதான் எடுத்து வாசிச்சேன். கண்ணதாசனை பற்றி சொல்லுவாங்க, அவர் வந்து இந்து மதத்தை திட்டுறதுக்காக, இந்து மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறதுக்காக அண்ணா வந்து கம்பராமாயணம் படிக்க சொன்னாராம். அவர் எடுத்து படிச்சிருக்காரு. படிக்க கம்பராமாயணம் அவரை பிடிச்சிருச்சு. பயங்கரமான ஒரு இந்து ஆயிட்டார். அந்த மாதிரி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முழுசா படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பாதி முஸ்லீமாவே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. உங்களையெல்லாம் படம் பார்த்து பாதிக்க வச்சது அந்த ஹபீபி, நான் அந்த நூலை படிச்சே பாதிக்கப்பட்டுட்டேன். அப்புறம் அவர் வந்தார், பேசினாங்க. சும்மா ஒரு 8 நாள் கொடுங்க சார் போதும் அப்படின்னாரு. பரவாயில்ல, ஒரு 8 நாள் தானே கேட்குறாங்க. எனக்கு உண்மையிலே ஒரு முஸ்லீமா நடிக்கணும், நம்ம நடிக்கலாமா, நம்ம ஒரு இந்துவாச்சே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. எனக்கு அப்படி தோணவே இல்லை. இது ஒரு படம், இது ஒரு வாழ்க்கை.
அந்த குடும்பத்தில் முக்கியமான தலைவனா நடிக்க சொல்றாங்க. இவ்வளவுதான் என் மனசுல தோணுச்சு. இப்பவும் நீங்க படம் பத்தி எல்லாரும் சொன்னீங்க, அது ஒரு முஸ்லீம் குடும்பத்தினுடைய வாழ்க்கை தானே தவிர முஸ்லீம் மதத்தினுடைய படம் இல்லை. அந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாருடைய குடும்பங்களையும் நடக்குது. நம்ம இந்து குடும்பத்தில் அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, அக்கா இல்லையா, தங்கச்சி இல்லையா, வெளிநாட்டுக்கு யாரும் போகலையா, தறி யாரும் நெய்யலையா? நானே தறியில் வேலை செஞ்சவன் தான். மிஜரா கோட்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தில் பவர் லூம், ஆனால் அது கைத்தறியில் விசைத்தறி, அதில் தான் வேலை செஞ்சேன். இப்படி ஒரு கதை சொல்லியிருக்காரு, இதில் நடிச்ச என்ன அப்படிங்கும்போது கூப்பிட்டு பார்த்தா 8 நாள்னாரு. சரி 8 நாள் தானே, காசு ஏதோ கொடுப்பேன்னாரு, அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் நடித்ததோடு இப்போ நான் செய்கிற வேலை தான் ஜாஸ்தி, அதை விட அதிக நாள் இருக்காது. அதுக்கப்புறம் போய் நடிக்க போனாக்கா 8 நாள் ஒரு 12 நாள் ஆச்சு. ரொம்ப வசதியான வாழ்க்கையை என் பிள்ளைகள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை இயக்குனர் கொடுக்காட்டியும் கூட, கொடுக்க முடியாமல் போயிருந்தாலும் கூட, அந்த மனசுல ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்துட்டார். எனக்குரிய மரியாதையை யூனிட்ல எல்லாருமே கொடுத்தாங்க. இப்ப பார்த்தா பொறாமையா இருக்கும், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும். என்னங்க அந்த படத்தில் இருக்கிற முகங்கள்? யாரு அதுல நடிகர்கள்? கஸ்தூரி ராஜா நடிகரா என்ன? அனுஸ்ரீ, அது என்ன, சாலியா, சாட்சி, சாட்சி தானே, சாட்சின்னு சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பொண்ணு ஒரு நடிகையா என்ன? க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் எவ்வளோ பெரிய கதையை சொல்லிச்சு. போர்ச்சர உன்னுடைய என்னுடைய லவ் முடிஞ்சிருச்சு, நீ உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ. அது என்ன ஒரு பெரிய நடிகையா? அந்த பையன் ஆரம்பத்தில் அவன்லாம் சாதாரண சாக்ரிஃபைஸ் பண்ணலங்க. அவன் ரொம்ப சின்ன பண்ண இப்படி இருந்தவன் அவருடைய பேச்சை கேட்டு இவ்வளோ வெயிட் போட்டு, சாதாரண விஷயம் இல்லை, வெயிட் போடுறது ஈஸி, அதை மறுபடியும் குறைச்சு கொண்டு வந்தான் கிளைமாக்ஸுக்கு. அவ்வளவு அவன் ஒரு நடிகனா என்ன? என்னையும் அவர் ஒரு பாடுபடுத்தலை. 3 ஸ்டேஜ் வேணுங்கிறதுக்காக வீக்கெல்லாம் வச்சு எனக்கே நம்பிக்கை, என்னடா இது இந்த வயசுல இதெல்லாம் வைக்கிறீங்களே கேட்டேன் நான். அதுக்கப்புறம் இவ்வளவு தாடி வச்சு, அதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் வருவது, எங்க தாடி தரையை கூட்டுதுங்க, உங்க படம் எப்போ முடியும்? இல்லை இருங்க சார், இந்த பொண்ணு கொஞ்சம் வெயிட் பத்தலை அப்படின்னு கொஞ்ச நாள். இவ்வளவு இம்சைகள் நான் மட்டும் அனுபவிக்கல. அந்த படத்தில் எல்லாருமே நடிகர் திலகங்கள் தான். அந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அந்த முகங்களை வச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு பேர் இந்த அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் கிடைக்காதான்னு வாரம் பூரா ஏங்கிக்கிட்டு கிடக்கிற நாள் இது. இதுல உங்களை எல்லாம் வேலையை விட்டுட்டு இங்க உட்கார வச்சு இந்த படத்துல இவ்வளவு பேர் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நான் 48 வருஷமாக திரைப்பட வாழ்க்கை போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்குங்கப்போ மறுபடியும் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் மீரா கதிரவன். இப்போ ஒரு 5-6 படம் நடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஒரு படம் கமிட் பண்ண போறேன். அவ்வளவு இன்னும் அவருக்கு சில ரகசியங்கள தெரியாது. இந்த படம் என்னைக்கு ஷூட்டிங்ல போய் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அவர் சொன்னாரோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பின்னாலேயே தான் நான் சுத்திட்டு இருக்கேன். அவர் திடீர்னு துபாய்க்கு போகலான்னாரு, கூட்டிட்டு போனேன். கேரளாவுக்கு போகணும்னாங்க, போனோம். அப்புறம் கோயம்புத்தூர் போகணும், நாங்கள் போனோம். எங்கெங்கேயோ ஊருக்கு போய் இவ்வளவு தூரம் எதுக்காக? சில நேரம் யோசிப்பேன், நாம ஏன் இவர் பின்னால் இப்படி சுத்திட்டு இருக்கோம்? காரணம், அது ஒரு நன்றி கடன். இனி என் வாழ்க்கை சினிமாவில் இயங்கிக்கிட்டே நிறைவு பெறும்.
அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணித்தனமான விதை போட்டவர் மீரா கதிரவன். நான் படைப்பாளிகள், இலக்கியவாதிகள் எல்லாம் விதைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அவங்கெல்லாம் ஏதோ ஒன்றை விதைப்பவர்கள். அவர் என் மனதிலே இஸ்லாத்தை விதைத்தார், ஒரு நல்ல கதாபாத்திரத்தை விதைத்தார். சத்தியமா ஒரு இடத்துல கூட நான் சிரமப்படலைங்க. காரணம், அது ஒரு முஸ்லீமா எப்படி நடிக்கணும், ஒரு முஸ்லீமா எப்படி நடக்கணும், ஒரு முஸ்லீமா எப்படி உடுத்தணும், எதுவுமே நான் யோசிக்கல. எனக்கு வந்ததை நான் பண்ணேன். அது ஒரு இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிச்சு. போய் இஸ்லாம் அதை அபகரிச்சுக்கிச்சு, கன்வெர்ட் பண்ணி தனக்குள்ள வச்சுக்கிச்சு. அப்படித்தான் அது நிகழ்ந்தது. அது எல்லா குடும்பங்களும், எனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கும் பேர பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களோட நான் வாழ்கிறேன், அவங்கள கொஞ்சுறேன், அவங்களோட விளையாடுறேன். அதைத்தான் அந்த படத்துலையும் செஞ்சேன் நான். அதனால எனக்கு அது ரொம்ப எளிதாக இருந்தது. அதனால மீரா கதிரவன் எங்கே கூப்பிட்டாலும் போகாம நான் என்ன பண்ண முடியும்? என்ன நடிக்கிறதுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்தாங்க, எதுக்கும் ஏதாவது ஒரு சம்பளம் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஆள் எங்கேயோ ஒரு சின்ன வீடு வச்சுருக்கானோ என்னமோ. அப்பா எங்கம்மா திருப்பூர் போயிருக்காருப்பா. திருப்பூருக்கா போயிட்டாரா? நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? இது தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஒரு அடங்காப்பிடாரி அப்படின்னு. அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மீரா கதிரவன் சொல்கிறத மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கேன். காரணம், ஒரு முழுமையான கலைஞன். அந்த படத்தில் ஒரு இஸ்லாமில் என்ன இருக்குன்னு சொல்லலைங்க. சில இஸ்லாமிய சொற்களை அங்கங்கே பயன்படுத்தி இருக்கார். நிஜமாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் படத்திலே பேசியிருக்கேன். என்னமோ முன்ன வந்த சொய்ய பின்ன வந்து என்னதுங்க அது இப்படின்னு ஒரு இது இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு தெரியலங்க. படத்தில் அதை பேசித்தான் நடிச்சிருக்கேன். அவர் அந்த இன்னைக்கு ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு 3 ஃபைட்டு அது ஃபைட் மாஸ்டர் எடுத்துருவார். ஒரு 4 சாங்கு அதை டான்ஸ் மாஸ்டர் எடுத்துருவார். ஒரு செட்டு அது ஆர்ட் டைரக்டர் போட்டுருவார். நடன கலைஞர்கள்லாம் வந்துடுவாங்க, ஃபைட் ஆர்ட்லாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் அவர் எடிட்டர் பார்த்துருவார். இசை அமைப்பாளர் நல்ல பாடல்கள் கொடுத்துருவார். இப்போ டைரக்டருக்கு என்ன வேலை? அப்படி தான் இன்றைக்கி படங்கள் வருது. அவ்வளவு போதும் இன்றைக்கி படங்களுக்கு. 4 காமெடி, அதை விட்டுட்டேன். 4 காமெடி, 2 இரட்டை வசனங்கள், இத்தனை போதும். ஆனால் சமீப காலத்தில் இல்லை, பல வருஷங்களுக்கு அப்புறமா இது எதுவுமே இல்லாமல் ஒரு தரமான படமாக வந்தது ஹபீபி. உண்மையிலே அந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் வீட்டில் எங்கள் நண்பர்கள்லாம் கூட சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா நண்பர்கள், அவங்க அது ஒரு கட்சியை பற்றி குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. என்னடா ஒரு முஸ்லீம் இதுக்குள்ளே போய் இப்படி தூரமாக போயிட்டுருக்கியா? இல்லையப்பா, நான் ஒரு மனுஷனாக தான் போயிட்டுருக்கேன். முஸ்லீம்கள், நான் முதல்ல சைட் அடித்த பொண்ணு இஸ்லாமிய பொண்ணு. அப்போ எனக்கு அரியா வயசுங்க. சும்மா சைட் அடித்ததுன்னா நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், அந்த பொண்ணு பார்க்காது. அவங்களும் எங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க, நாம மாமான்னு கூப்பிடுவோம். இந்த உறவு எப்படி வந்தது? இன்னைக்கு வரைக்கும் இது இருக்கு கிராமங்களில். நகரங்களில் இருக்கான்னு தெரியல, கிராமங்களில் இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் நான் படித்த கல்லூரி ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா கல்லூரி, உத்தமபாளையம்ங்கிற ஊரில் இருக்கு. அது ஒன்று தாங்க அன்னைக்கு கல்லூரி. அதை விட்டால் மாடு மேய்க்க தான் போகணும். எங்கள் அப்பா ஒரு சட்டம் போட்டிருந்தார், படிக்கலைனாலோ ஃபெயில் ஆனாலோ மாடு மேய்க்கத்தான் போகணும். 5 நிமிஷம் தான் பேசணும்னு சொன்னீங்களே, அதில் இல்லையா? எனக்கு இல்லை, நான் பயந்துட்டேன். பல 5 நிமிஷங்கள் போயிடுச்சே. நான் நல்ல வேளை இந்த மைக்கு அவங்களுக்கு குணசந்திரிக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் ஒத்துழைக்குது. இது ஆண் மைக்குன்னு நினைக்கிறேன். அந்த உத்தமபாளையம் கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கி, அப்புறம் காலச்சூழல் சென்னைக்கு வந்து
அப்பதான் ஒரு ஒரு அழகான ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் அப்பா என்ன பண்ணார், எனக்கு அப்போ ஒரு 19 இல்லாட்டி 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த சமயமே. அப்போது, டேய் நீ ஒரு வேலை சரியாடா, உனக்கு ஒரு புதுசாக ஒரு சட்டை வச்சு தரேன்னு கேட்டார். என்னப்பா செய்யணும்? ஒரு தாலி கட்டுறா. என்னடா தாலி கட்டினா புது சட்டை கிடைக்குமா? சரின்னு. சரி வாடான்னு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டிக்கிட்டு போகிறார். மாலை 6 to 7 அந்த நேரத்தில் ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த வீட்டில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 15 இன்னும் முடிஞ்சிருக்காது, இல்லாட்டி 16 ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த பொண்ணை பார்த்த உடனே அங்கே ஆரம்பித்தது ஒரு மின்னல். இன்னைக்கு மீரா கதிரவன் மாதிரி அன்னைக்கு ஒரு விஜயலட்சுமி. அந்த முகம் எனக்குள்ளே ஏற்படுத்தின பாதிப்பு தான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஹபீபி எனக்குள்ளே ஏற்படுத்தின பாதிப்பு தான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ நிறைய பிரச்சனைகள். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என் இஸ்லாமிய கடவுள் ராஜகிரண் என்னை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். அங்கேயும் ஒரு இஸ்லாம். இன்னைக்கு எனக்கு ஆடிட்டராக இருக்கிறவர் ஒரு இஸ்லாமியர், எனக்கு அட்வொகேட்டாக இருக்கிறவர் ஒரு இஸ்லாமியர். இப்படி என்னை சினிமாவில் ஒரு நடிகனாக கொண்டு வந்து நிறுத்தினவரும் ஒரு இஸ்லாமியர். இப்படி என்னையும் அறியாமல் இஸ்லாத்துக்குள்ளே நான் நுழைந்து நுழைந்து நனைந்து நனைந்து பிரயாணப்பட்டிருக்கிறேன். இதை சொல்றதுல எனக்கு எந்த விதமான வெட்கமும் கிடையாது. நான் எந்த மதத்தையும் சேர்ந்தவன் கிடையாது. இந்து மதத்தவன்கிறது என்னுடைய சான்றிதழ்களில் இருக்கு. மண்ணில் பிறந்தவர் அனைவருக்கும் மனிதன் என்கிற பெயரை தவிர மற்ற பெயர் அனைத்தும் பொய் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை. நான் இஸ்லாமியர் வீட்டிலையும் சாப்பிடுவேன். ஆனால் மீரா கதர்னு ஒரு நாள் கூட அவர் வீட்டில் சாப்பாடு போடல. பல மாற்று மதத்தவர் வீட்லையும் சாப்பிடுவேன். அது சாப்பாடு தான், மண்ணில் விளையிற நெல் தான், அதைத்தான் நம்ம சாப்பிட்றோம். இதில் என்ன ஜாதி மதம், இதில் என்ன வித்தியாசம்? எல்லாரும் ஒன்று தான். அதனால் இந்த படத்தில் அவருடைய வேலையை அவர் பக்குவமாக செஞ்சிருக்காரு. அவர் இஸ்லாமிய மதத்துக்காக பாடுபட்டாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவரும் சொல்லலை, நானும் அதை பற்றி கேட்கல. ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்கணுமோ அதை முழுமையாக அப்படியே கட்டமைச்சிருக்கார். ஒரு இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு கட்டுக்கோப்பாக வளர்க்கப்படணுமோ அவ்வளவு அழகாக படைச்சிருக்கார் கதாபாத்திரங்களை. உடைகள், நிறங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறமான உடைகளை தான் இஸ்லாமியர்கள் விரும்பி அணிவாங்க. இதுக்கப்புறம் காதல், வெளிநாட்டு பிரயாணம். அந்த வெளிநாட்டு பிரயாணம்ங்கிறது நான் எப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னா, இவங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு வர்றாங்க, ஆடம்பரமாக வாழுறாங்கன்னு தான் நான் அது வரைக்கும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் எவ்வளவு பெரிய இழப்பு ஒரு குடும்பத்தில். ஒரு குடும்பத்தில் தூண் மாதிரி இருந்த ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போயிடறான். அவன் அங்கேருந்து நல்லபடியாக புத்தியோட பணம் அனுப்புனா தான் ஆச்சு. இல்லை என்ன ஆகும் இந்த குடும்பம்? இங்கேருந்து 10 சம்பாரிச்ச குடும்பம் அதுவும் போயிடும். இவர் அந்த ஏக்கம் தான் அந்த தகப்பனுக்கு. அதை தெளிவா ஒரு பெண் பொதுவாக கல்யாணமான புதுசில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு ஏக்கங்கள் இருக்கும், எவ்வளவு வேகம் இருக்கும், எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும். புருஷன்கிட்ட இருந்து மனைவிக்கும், மனைவி கிட்ட இருந்து புருஷனுக்கும் இதெல்லாம் பொசுக்கிக்கிட்டு கேசட்ல தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையே நான் இந்த படத்துல தான் முதல்ல பார்த்தேன். அப்பதான் அந்த மதத்தின் மேலே ஒரு பற்றுதல் வந்தது. வாழ்நாள் பூரா அங்கே கிடக்கானே அப்படின்னு. இந்த சுண்ணத்துங்கிறதும் யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணாங்க. அதை
அவ்வளவு தெளிவா ஒன்னொன்னையும் ஒரு பாயிண்ட். ஒரு கல்யாணம்ங்கிறது நேற்று தான் ஒரு இந்த நேசம் என்டர்பிரைசஸ் ப்ரொடியூசருடைய மகளுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாங்கள் என்னங்க 3 நிமிஷம் தான் ஆகுது, அவ்வளோதாங்க, என் பொண்ணு உனக்கு தரேன், சம்மதமா? சம்மதம், கையெழுத்து போடு, முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ அருமையான ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. ஆனால் அதை எவ்வளவு விளக்கமா விழாவெறியா தெள்ள தெளிவா, நாளைக்கு ஒரு இஸ்லாமியர் கல்யாணம் பண்ணவங்க கூட தெரியலன்னா ஹபீபி பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதில் விளக்கமா சொல்லியிருந்தார். இந்த காதலை உண்மையில சொல்ல போனா இது ஒரு காதல் படம் தான். அந்த அளவுக்கு பாரதி ராஜா படத்துல கூட நான் பார்த்தது இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு 5 அடி 10 அடிக்கு கிட்ட நெருங்காமலே கண்கள் பேசுது, உதடுகள் துடிக்குது, மனசு படபடக்குது, அவங்களுக்குள்ள மொழி பேசிக்கிறாங்க, கண்கள் பேசுது. அதுக்கப்புறம் பார்த்து திடீர்னு நல்ல பிரச்சனைகள் வருது. அப்ப கூட அவளுக்காக அவங்க போய் சொல்லி காப்பாத்துறான். இறுதியில போய் சேரும் போது கூட இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களா, படக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது, நமக்கு சேர்ந்துருவாங்களோ? ஆமா, அவனுக்கும் ஃபெயிலியர், அவளுக்கும் ஃபெயிலியர், 2 பேரும் சேர்ந்துக்க வேண்டியது தானே, அப்படித்தான் போக போகுதுன்னு நினைக்கிறோம். நீ நினைச்சுக்கிட்டே இருன்னு அதோட கட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்படியெல்லாம் விளக்கமா இவ்வளவு விளக்கம் சொன்ன இயக்குனருக்கு ஒரு எங்கெங்கயோ நிறைய பாராட்டுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் சென்னையில் ஒரு இடத்துல எல்லாம் ரொம்ப பெரிய கூட்டத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. இனி பாராட்டு விழாவே அவருக்கு போதும் நினைக்கிறேன் லைஃப் லாங். அடுத்து ஒரு படம் பண்ணணும் அவரு, மறுபடியும் என்ன நடிக்க வைப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. அதை நம்பிக்கிட்டு தான் அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். ஒரு வகையான வாய்ப்பு தேடல். பண்ணுவீங்களா சார்? தெரியல, இப்ப எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நம்ப முடியாது அந்த டைரக்டர்களை. ஆகையினால நீங்க இவ்வளவு பேர் அந்த படத்தை பார்த்து, அது மட்டும் பத்தாது, நீங்க படம் பார்த்து அதை பத்தி விழா எடுத்து பாராட்டி பேசினா மட்டும் பார்த்தாது. இதை விட பயங்கரமான பாராட்டெல்லாம் நாங்க கேட்டுட்டோம், பத்திரிகைகளில் பார்த்துட்டோம். இன்னும் அதுக்கு பெரிய விருதுகள்லாம் கிடைக்க போகுது. ஏன்னா அப்படி சொல்லிட்டு ஏமாத்தினார், உங்களுக்கு விருது கிடைக்கும் அப்படின்னு. கிடைச்சா மிக்க சந்தோஷம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு மீடியாக்கள்ல நீங்க நிறைய இதை பரப்பலாம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் போய் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி 2 பேர் வந்தானுங்க காட்டானுங்க மாதிரி எங்க கிட்ட சொன்னானுங்க, அது ஒரு நல்ல படம், எல்லாரும் பாருங்க அப்படின்னு மீடியாவில் நீங்க குறுந்தகவலாவோ இல்லை வீடியோவாவோ ஏதோ போட்டீங்கன்னா, இந்த படம் எப்படியானாலும் நீங்க பண்ணனாலும் பண்ணாட்டியும் நிறைய போய் சேர்ந்துருச்சு. இல்லைன்னா இவ்வளவு பேர் எப்படி வருவாங்க இந்த இடத்துல? சேர்ந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் நீங்க உங்களுடைய கடமையை நல்லா செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல 5 நிமிஷத்துக்கு மேல பல நிமிஷம் ஆயிடுச்சுன்னு மணி அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. நன்றி, வணக்கம்.